சொல்ல போனா நாம இருட்டுல இருக்கும் பொழுது சின்ன சின்ன மின்மினி பூச்சிகளை பார்த்து ரசிப்போம். அதுல அளவு கடந்த சந்தோஷத்தையும் உணர்வோம். திரும்ப மின்சாரம் வந்துட்டா அந்த சின்ன சந்தோஷங்களை நாம மறந்துடுறோம். எப்பவுமே நம்மளை சுத்தி சந்தோஷங்களுக்கு குறைவே இல்லை. அதையெல்லாம் கவனிக்கிறதும் அனுபவிக்கிறதும் எதை ரசிக்கணும்னு தேர்ந்தெடுத்து பார்க்கும் கண்கள்ல தான் இருக்கு. ரசித்ததையும் ரசனைகளையும் பகிர மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ளுங்க 044-30632994 044-30437777. இன்னைக்கு நம்மோட நிகழ்ச்சியில மனநல மருத்துவர் டாக்டர் அசோகனும் மனநல ஆலோசகர் சரஸ் பாஸ்கரும் இணைஞ்சிருக்காங்க. நன்றி ரெண்டு பேருமே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு. தமிழ்நாட்டுல திடுக்கிடும் செய்தி, இதை கேட்டா எல்லாருக்குமே அதிர்ச்சி தான் இருக்கும். கடந்த ஒரு ஆண்டுல 105 கௌரவ கொலைகள் நடந்திருக்கு நம்ம தமிழகத்துல. எவ்வளவோ காரணங்களுக்காக இது நடந்திருக்கலாம். ஆனா ஏன் இந்த கௌரவ கொலைகள் நடக்குது? எப்படி இதை தடுத்து நிறுத்த முடியும்? டாக்டர், உங்களுடைய கருத்து. சாதி என்கிற தீ இன்னமும் சமூகத்தை எரித்து கொண்டிருப்பதற்கு இதுதான் உதாரணம். நம்ம சாதியை நம்ம பத்திரிகைகள்ல, படங்கள்ல, நாடகங்கள்ல ஏற்றுக்கொள்கிறோம். நம்முடைய வீட்டில் இருந்து அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும் பொழுது அதுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். கலப்பு திருமணங்கள் ஒன்றுதான் இதை தீர்க்கக்கூடிய ஒரே வழி. எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் வேணாலும் வரலாம், இல்ல கல்வியால ஒரு ஏற்றத்தாழ்வு வரலாம். அதனால நீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தா கூட பரவாயில்ல, அது தீர்த்து கொள்ளக்கூடிய விஷயம். ஒரு கலாச்சார மாறுதல்ல மற்ற விஷயங்கள். ஆனா இன்னமும் சாதியை நம்ம கட்டிக்கின அழுவுறது தேவையில்லாத விஷயம்தான். இது கலப்பு திருமணம் வரவேற்கப்பட வேண்டும். அது வரும்பொழுதுதான் சாதி அந்த தீ அணையும். குடும்பத்துக்குள்ள இந்த கௌரவ கொலைகள் நடக்கும் பொழுது அதிகம் பாதிக்கப்படுறது ஆண்களா பெண்களா? சரஸ் பாஸ்கர், உங்களுடைய கருத்து. 2 பேரும்னு நான் சொல்லுவேன் திவ்யா. ஏன்னா ஆண்கள்னு வரும்போது அடிதடி சண்டையில கை கால் உடைஞ்சு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி சம்டைம்ஸ் உயிர் போய் அந்த மாதிரி ஆகிறது. பெண்கள் போது அது மான பிரச்சனை, கற்பு பிரச்சனை, மறுபடியும் திருமணம் செய்யணும்னா அதுக்கு உண்டான பிரச்சனைகள், வெளியில தலையே வைக்க முடியாம. ஆனா 2 பேருமே பாதிக்கப்படுறாங்க. சரி சமமா 2 பேருமே, இமோஷனலாவும் சரி பிசிக்கலாவும் சரி. இப்ப நம்மோட சென்னையில இருந்து பாத்திமா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் பாத்திமா. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க பாத்திமா, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? நான் எங்க ஹஸ்பண்ட் பத்தி பேசணும் டாக்டர். சொல்லுங்க சொல்லுங்க. கவர்மெண்ட்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு அவங்க, எங்க வீட்டுக்காரரு. ஒரு 2 இயர்ஸா பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி பிரச்சனையில இருந்தாரு. அது என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் ரொம்ப முக்கிய இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பாரோ அப்படிங்கறது எங்களுக்கு சந்தேகமா இருந்து ஒருத்தர் மூலமா உதவி கேட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட் போயிட்டோம். நாங்க அந்த இது இருக்கு இல்லைங்களா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏதோ இருக்குது அண்ணா நகர்ல. அங்க பாத்துட்டு வரீங்க? பாத்துட்டோம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருக்கு. இப்ப எங்களுக்கு இன்னும் டிசம்பர் வரைக்கும் மெடிசின் போவன்றாங்க. எனக்கு ஒன் டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் இந்த இப்ப நம்ம மெடிசின் குடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, மறுபடியும் அதே நிலைமைக்கு போவாரா அப்படிங்கறது தான் டாக்டர். ஓகே, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். எந்த மாதிரி வேலையில இருக்காருமா அரசாங்கத்துல? அவரு பிஎஸ்என்எல் இருக்காரு சார். நான் உங்களை கூட பார்க்க வந்தேன் சார். நீங்க பேஷண்ட் இல்லன்னு பார்க்க மாட்டேன்னு நினைச்சிட்டீங்க சார். நான் உங்களையும் நேர்ல பார்த்தேன். கண்டிப்பா பேஷண்ட் இல்லாதனால நீங்க பார்க்க மாட்டேன்றீங்க. இல்லம்மா, நான் அதாவது தபால் மூலமா நான் பிராக்டிஸ் பண்றது கிடையாது. பேஷண்ட் கண்டிப்பா வரணும். நான் நேர்ல தான் வந்தேன். அதாவது இல்ல பேஷண்ட் பார்க்கணும். அது இப்ப அரசாங்கத்துல இருக்கிறதால அவரால் நீங்க பயப்பட வேண்டியது இல்ல. மாத்திரைகள் சாப்பிட்டவுடன் நீங்க அவருக்கு முதல்ல ஒரு மனிதர் அரசாங்க வேலைக்கு போவதற்கு முன்பாக, ஜாயின் பண்றதுக்கு முன்பாக அவருடைய மனநல பத்தி கேட்பாங்க. ஆனா ஒரு வேலையில நிரந்தரம் ஆகிவிட்ட பின் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் வேலையில் தொடர்ந்து நீடிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்க தனியார் மருத்துவமனையில இருந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தா கூட அரசு மருத்துவமனையில மனநல காப்பகத்துல நீங்க மறுபடியும் ட்ரீட்மெண்ட் எடுக்குமா, சிகிச்சை எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த போர்டுல அவருடைய இவ்வளவு நாள் அவருடைய வியாதிக்கு ஏற்பட்ட சிகிச்சைக்கு லீவ் சாங்ஷன் பண்ணுவாங்க. அந்த லீவை சாங்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த கன்சர்ன்ட் ஆபீஸ்ல போயிட்டு அந்த ஃபிட்னஸ் அவர் கொடுப்பாங்க. ஒரு டெம்பரரி ஃபிட்னஸ் கொடுப்பாங்க. தற்காலிகமாக இவர் வேலைக்கு பணி புரியக்கூடிய நிலைமையில இருக்கிறார்னு ஒரு சர்டிபிகேட் தருவாங்க. லீவும் சாங்ஷன் ஆகும், சம்பளமும் வரும்.
நீங்க அவசியம் உங்க வீட்டுக்காரை அழைத்து கொண்டு ஒரு அரசு மருத்துவமனையில பதிவு சென்று, ஏன்னா தனியார்கிட்ட நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தா கூட அல்டிமேட்டா நீங்க கவர்மெண்ட்ல வந்து அவங்க போர்டுக்கு தான் அனுப்புவாங்க. அந்த போர்டே உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கும் பொழுது பல பிரச்சனைகள் வந்து சால்வ் பண்றதுக்கு ஏதுவா தவிர்க்கவும் முடியும். சரி, இப்போ வந்து யாரால ஒருத்தர் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட டாக்டர் கிட்ட போகணும் அணுகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போனாலே அது வந்து ஒரு பேரியர் மாதிரி அவங்க மைண்ட்லயே ஃபார்ம் ஆயிடுது. முதல்ல டாக்டர் கிட்டே போக மாட்டேங்கிறாங்க. இந்த பேரியரை முதல்ல எப்படி அவள் தெரியணும் சரஸ், உங்களுடைய கருத்து? இந்த மாதிரி ப்ரோக்ராம் மூலமா நிச்சயமா விழிப்புணர்வு கொண்டு வரலாம். முதல்ல வந்து நிறைய பேருக்கு சைக்கியாட்ரிஸ்டுக்கும் சைக்காலஜிஸ்டுக்கும் வித்தியாசமே தெரியல. சைக்கியாட்ரிஸ்ட்ங்கிறவங்க மனநல மருத்துவர்கள், மனநோய்கள் அதை தீர்க்கறதுக்கு உண்டான மெடிசன்ஸ் கொடுத்து அதுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு திறமையும் படிப்பும் அறிவும் எக்ஸ்பீரியன்ஸும் உள்ளவங்க. சைக்காலஜிஸ்ட்ங்கிறவங்க மனநல ஆலோசகர். அவங்க வந்து சைக்காலஜி படிச்சிருக்கணும், பிஜி, எம்ஃபில் ஆர் பிஹெச்டி படிச்சிருக்கணும். சோ ஆக்சுவலா முந்தி காலத்தை விட இப்ப நிறையவே குறைஞ்சிருக்கு. அதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கூட்டு குடும்பமா இருந்த போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அரவணைச்சு பார்த்துட்டு இருந்துட்டாங்க. இப்ப எல்லாரும் கம்பார்ட்மெண்டலைஸ்டா லீவ் பண்ணறதுனால என்ன பிரச்சனை வந்தாலும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல தயங்குறது இல்ல. சரி, இப்போ நம்மோட திருப்பூர்ல இருந்து சசிகலா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் சசிகலா. வணக்கம் மேடம். சொல்லுங்க சசிகலா, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி போன் பண்ணிருந்தேங்க. சரிங்க. போன் பண்ணி அந்த என்னுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப குடிச்சிட்டு ரொம்ப இது பண்றாரு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ வச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரிங்க. ஃப்ரெண்ட்ஸ் வச்சு பேசி எல்லாம் முடிவு பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் வந்தாருங்க. வந்துட்டு ஏற்கனவே ஒரு முறை குடிச்சிட்டு இந்த மாதிரி தான் பண்ணிருந்தாரு. பண்ணிட்டு மறுபடியும் வெளியே போயிட்டாருங்க. இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்தாருங்க. இப்பவும் அதே மாதிரி வந்திருக்காரு. 4-5 முறை ஆயிருக்குதுங்க இந்த மாதிரி. மறுபடியும் இதே மாதிரி வந்திருக்காரு. அவர் கூட நான் வாழணுமா வேண்டாமான்றது எனக்கு ஒரு பெரும் குழப்பமா இருக்கு. அப்படியே அவர் கூட வாழ்ந்தாலும் நிம்மதி இருக்க மாட்டேங்குது. என் பொண்ணோட எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு தெரியல. அது ஒரு பயமா இருக்குது. அவரை கண்டாலே ரொம்ப பயப்படுறாளுங்க. சரிங்க, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு மறுபடியும் ஆலோசனை கேட்க போறீங்க இல்லீங்களா? ஆமாங்க மேடம். ஓகே, நம்ம கேட்போம். டாக்டர், உங்களுடைய கருத்து? குடிப்பழக்கம் வந்து பல்வேறு காரணங்களால ஏற்பட்டது அப்படின்ற ஒரு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒரு ரசாயன மாலிகுலர் ரிசப்டார் அஃபினிட்டி அவர் வந்து அவருடைய உடம்புல இருக்கிற நரம்புகள்ல இருக்கிற ரசாயன மூலக்கூறுகளுக்கும் ஆல்கஹால் இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு அஃபினிட்டி இருப்பதால் தான் அவர் குடிக்கிறார். அந்த நிலைமையில ஒரு குறிப்பிட்ட பழக்கத்துக்கு அடிமையானதுக்கு அப்புறம் யாரா இருந்தால் கூட அவர்கள் வந்து திரும்ப திரும்ப அதுல போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தனிப்பட்ட நோய், சமூக நோய், இல்ல குடும்ப நோய் எல்லாம் நாங்க சொல்லிட்டு இப்ப வந்து ஒரு கெமிக்கல் டிபெண்டன்சின்னு சொல்லின்னு இருக்கோம். அதனால வந்து இவர் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இந்த பழக்கத்தை நீங்க வந்து ஒரு உடல் சம்பந்தப்பட்ட வியாதி மாதிரி மருத்துவமனையில அனுமதித்து அவருடைய ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். கொஞ்சம் சிரமமான விஷயம். மது பழக்கத்தை விட்டு இருக்கும் பொழுது அவரிடம் நெருங்கி வந்து பழைய நிலைமைக்கு அவரை பையன் மெல்ல மெல்ல கொண்டு வர வேண்டும். மறுபடியும் ஒரு மருத்துவமனையில திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அந்த சாயங்காலம் வந்து அவருக்கு மறுபடியும் அந்த எண்ணம் வரலாம், அல்லது வார விடுமுறை நாட்கள்ல அந்த எண்ணம் வரலாம், அல்ல சம்பள நாட்கள்ல வரலாம். அந்த மாதிரி சமயங்கள்ல கொஞ்சம் மாற்று, கொஞ்சம் வித்தியாசமா அவருடைய சூழ்நிலை எடுத்து செல்ல வேண்டும். நீங்க குடிக்கிறதுக்காக சில சமயம் வந்து யார் குடித்தாலும் மனிதன் மிருகமாவது உறுதி. அதுக்காக நீங்க தப்பிப்பு மனப்பான்மையில நீங்க வந்து வேதனையா இருந்தால் கூட, நரக வேதனையா இருந்தால் கூட நான் அவரோட வாழணுமான்றது அந்த கேள்வி தேவையில்லை. வாழ்க்கைன்றது வந்து அடுத்தவர்களுக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை, பிரச்சனைகளோடு இருப்பதுதான் வாழ்க்கை. ஒரு உடல் வியாதி வந்துட்டு ஒரு படுத்த படுக்கையா இருக்கும் பொழுது அவரை விட்டுட்டு போறதுக்கு நம்ம மனசு வருமா? மறுபடி பண்ணுங்க. சில சமயம் வந்து சிலருக்கு வாழ்க்கையில போராட்டம் இருக்கு, சிலருக்கு போராட்டமே வாழ்க்கையா இருக்கு. நீங்க ரெண்டாவது பக்கம். அதற்காக நான் வந்து உங்களுக்காக வருத்தப்பட்டாலும் இன்னும் முயற்சி எடுங்கம்மா, அதுதான் நான் சொல்லுவேன். உங்களுடைய ஆலோசனை ரொம்ப நல்ல மனதைரியத்தை கொடுத்திருக்கோம் உங்களுக்கு. இப்ப நம்ம கூட கரூர்ல இருந்து சூர்யா பானு தொடர்புல இருக்காங்க. வணக்கம் சூர்யா பானு. வணக்கங்க. சொல்லுங்க, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? என்னங்க, மனநல டாக்டர்கிட்ட 3 வருஷமா நாங்க பாத்துட்டு இருக்கிறோம் மன பயத்தால. சரி, யாருக்குங்க? எனக்கு தாங்க 3 வருஷமா பாத்துட்டு தான் இருக்கிறோம். 4 மாசம் இடையில மாத்திரை விட்டேன், மறுபடியும் அப்படியே ஆயிடுச்சு. தூக்கம் வர மாட்டேங்குது சரியா. திருப்பி அதே டாக்டர்கிட்ட பார்த்து இப்ப வந்து மாத்திரை சாப்பிட்டா நார்மலா இருக்குது, இல்லாட்டி திருப்பி அதே பயம், உள்ளுக்குள்ள போக முடியல, தூங்க முடியல, ஒரே தூக்கம் இல்லாம இருக்குதுங்க. ஓகே, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை கேட்க வந்திருக்கீங்களா? ஆமாங்க, இது மாத்திரை விடவே முடியாதா? இது எதனால அப்படி இருக்கு? நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். டாக்டர் அசோகன், இப்போ வந்து அதாவது
இந்த மனநல வருத்தம், பயம், இந்த மாதிரி எல்லாம் வந்து பல உளவியல் காரணங்கள் கூறப்பட்டாலும் அடிப்படையில ரசாயன மாறுதல்கள் ஏற்படுது. நியூரானல் லெவல்ல சில மாறுதல்கள் ஏற்படுது. இதே பிரச்சனை வந்து சர்க்கரை நோய்க்கோ இல்ல ஒரு ரத்த கொதிப்புக்கோ யாருமே கேட்கறது கிடையாது. டாக்டர் நான் எவ்வளவு நாள் சாப்பிடணும், நான் நிறுத்திடலாமா? கிடையவே கிடையாது. என்னன்னா அந்த அளவு வந்து ரசாயன அளவு குறைந்து இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காரணம் மனநோய்க்கு சொல்ல முடியாது. வீட்டுல வந்து மாமியார் கொடுமைப்படுத்துறதால வருத்தம் அடைஞ்சா எல்லாருமே வருத்தம் அடைஞ்சிருப்பாங்க. உள்ள படிக்கல அதனால அப்பா வருத்தம்னா எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு. உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், குடும்ப சார்ந்த நிகழ்வுகள், சமூகம் சார்ந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மனிதனை தாக்கும் பொழுது அடிப்படையில பாத்தீங்கன்னா நாங்க இப்போ வந்து கொஞ்சம் மருத்துவம் சார்ந்த ரசாயன பயாலஜிக்கல் கான்செப்ட்ல போயின்னு இருக்கோம். மாத்திரைகள் சாப்பிடணும். ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய உடம்புல இருக்கிற ரசாயன மூலக்கூறுகள் அடிப்படையில கம்மியா இருக்கு. அது வந்து சாப்பிட்டு வந்தால் நல்லா இருக்கும், சாப்பிடலன்னா பிரச்சனை இருக்கும். அதனால நீங்க கண்டிப்பா சாப்பிடணும். இது வந்து அதாவது சர்க்கரை நோய்க்கோ ரத்த கொதிப்புக்கோ இல்ல ஒரு இருதய நோய்க்கோ இந்த கேள்வி எழுவதில்லை. மனநோய்னா அப்படின்றது மனநோயும் ஒரு வகையான உடல் சம்பந்தப்பட்ட நோய்ன்றத நீங்க மனசுல வைத்துக் கொள்ளுங்கள். அம்மா மருந்து தொடர்ந்து சாப்பிட்டுதான் ஆகணும் இல்லையா? அட்லீஸ்ட் டாக்டர் சொல்ற வரைக்கும். இப்ப நம்மோட சென்னையில இருந்து முருகன் தொடர்புல இருக்காரு. வணக்கம் முருகன். வணக்கம் முருகன். சொல்லுங்க முருகன், என்ன பகிர்ந்துக்க போறீங்க? கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா முருகன்? கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? மேடம் கேக்குதுங்களா? தெளிவா கேக்குது, இப்ப சொல்லுங்க. அதான் மேடம் நான் வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். சரிங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மந்த் வந்து நல்ல ஒரு இன்கம் வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா சுத்தமா இன்கமே கிடையாது. சரிங்க. ஹலோ. தெளிவா அதனால வந்து பாத்தீங்கன்னா மேடம் இந்த வேடான இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாடகை ரெண்ட் வீட்டுல இருக்கிறதுனால வந்து எல்லாமே வந்து கடன் வாங்கிதான் செலவு பண்ணியிருந்தாலும் வந்து நிம்மதி எல்லாமே போச்சு. ஏற்கனவே வந்து பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது எனக்கு. இது என்ன மேடம் வழி? குடிப்பழக்கத்தை நான் எப்படி மேடம் கேட்கணும்? பழைய மாதிரி நான் என்ன இந்த தொழிலுக்கு கண்டினியூ பண்ணலாமா இல்ல நான் வேற தொழிலுக்கு போலாமா? ஓகே, நம்ம கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். நிறைய குழப்பங்கள் இருக்கு. சரஸ் பாஸ்கர், இவருக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அவரோட வாய்ஸ் எனக்கு கிளியரா கேட்கல. குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிருக்காரு. பிசினஸ்ல லாஸ் வந்ததுனால ஏதான ஒரு விடிவு அந்த மாதிரி தேடி போய் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாரு. இப்ப மறுபடியும் அகைன் லாஸ் வந்திருக்கு, நிறைய கடன் தொல்லைகளும் இருக்கு. இதுல இருந்து எப்படி விடுபடலாம் அப்படிங்கறது அவருடைய கேள்வி. டெஃபினட்டா நீங்க உங்களோட இது வந்து சோகத்துக்காக மறைக்கிறதுக்கு நீங்க குடிப்பழக்கம் போனீங்கன்னா, இப்ப குடிப்பழக்கத்துக்கு நீங்க வைத்தியம் எடுத்துட்டாதான் நீங்க சோகத்திலேருந்து வெளியில வரத்துக்கு உண்டான வைத்தியத்தை மருத்துவர் பண்ணுவாரு. ஆக்சுவலா இது மருத்துவருக்கு உண்டான கேள்வி. உங்களுடைய பிசினஸ்ல வந்த லாஸ்னால உங்களுடைய மன சோர்வு, மன உளைச்சல், அதுதான் உங்களை இந்த அளவுக்கு தள்ளி இருக்கு. இதுல இருந்து நீங்க மீண்டு வெளியில வரணும்னா டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சைக்கியாட்ரிஸ்ட பார்த்து உங்களோட ஆல்கஹால் அடிக்ஷனுக்கு உண்டான வைத்திய முறையை நீங்க ஆரம்பிக்கணும்னு நான் சொல்லுறேன். ஓகே, கண்டிப்பா அதுல இருந்து விடுபட்டாலே படிப்படியா நீங்க உங்க கடன் தொல்லையில இருந்து வெளியில வந்துடலாம். இப்ப தஞ்சாவூர்ல இருந்து அனு தொடர்புல இருக்காங்க. வணக்கம் அனு. ஹலோ. வணக்கம் அனு, சொல்லுங்க என்ன பகிர்ந்துக்க போறீங்கம்மா? நான் என் பேரு அனு, தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். நான் சின்ன வயசுல இருந்து நிறைய நிறைய பாலியல் தொல்லைகளை அனுபவிச்சிருக்கேன். ஒரு கட்டத்துல நான் 10th படிக்கும் போது ஒரு பக்கத்துல டியூஷன் போனேன். அங்க அந்த சார் வந்து நான் யார்கிட்டயும் எதுவும் பெருசா பேச மாட்டேன், ரொம்ப அமைதியா இருப்பேன். அவருக்கு என்ன பிடிச்சிருந்தது. அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு 3 வயசுல ஒரு குழந்தை இருந்தது. மொத்த பொண்ணுங்க கூட நான் பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு 2 மணி நேரம் தான் படிக்கிறதுக்கு டைம் இருக்கும், வீட்டுல போய் படிக்க டைம் இருக்காது. அதனால நான் படிப்புல ரொம்ப கவனமா இருந்தேன். அவர் வந்து என்ன பாராட்ட ஆரம்பிச்சாரு. அதுல எதையுமே நான் கண்டுக்கல. நான் எதையுமே கண்டுக்கல, அமைதியா இருக்கேன், பொறுமையா இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. நான் அதையும் கண்டுக்கல, ஒரு மாதிரி பேசினாரு. அப்படியே நான் அதை பெருசா எடுத்துக்கல. எல்லாரும் இருக்காங்க, நிச்சயம் இவர் அப்படி நடந்துக்க மாட்டாருன்னு நினைச்சேன். இன்னும் ஒரு நாள் மேல கை வச்சாரு. என்னால அத பொறுக்க முடியல, அழ ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் இருந்ததுனால எதுவும் சொல்ல முடியல. சாரி கேட்டாரு, இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் மறுநாள் நான் வந்தேன் டியூஷனுக்கு. ஆனா அந்த அளவுக்கு அவர் நடந்துக்கல. ஒரு மாதிரி கைய தொடுறது,
ஒருத்தவங்க ஏன் தொடுறாங்கிற அந்த இது நம்மளுக்கு தெரியும்ல, அது எனக்கு புரிஞ்சுது. நான் அப்புறம் டியூஷன் விட்டு நின்னுட்டேன். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு அனுப்பிச்சாரு. நான் போனேன். ஏன் வர்றதில்ல அப்படின்னு கேட்டாரு. சார் நீங்க லாஸ்டா கேட்டீங்கல்ல உனக்கு ஓகேவா போலாமான்னு, அது எனக்கு பிடிக்கல. நான் அந்த அர்த்தத்துல பொறுமையா இல்ல, படிக்கணும் அதுக்காக தான் நான் பொறுமையா இருந்தேன்னு சொன்னேன். இனிமே எனக்கு தொந்தரவு பண்ணாதீங்க, நான் வரல, வீட்லயே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவர் தேடி ஒரு 2 டைம் வந்தாரு. அதுக்கப்புறம் நான் பேச விருப்பம் எல்லாமே நடந்துட்டேன், போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இருந்தாலும் அவரை இப்ப சமீபத்துல நான் பார்த்தேன், ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அவர் கூப்பிட்ட அந்த என் பேர் சொல்லி கூப்பிட்டாரு. அவரை பார்த்தேன். நானு பார்த்ததுமே எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. என்னால அது மறக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க வீட்டுக்கார பக்கத்துல வரும்போதெல்லாம் அவர் வர மாதிரியே தோணுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இப்படி தோணுது எனக்கு தெரியல. நான் என்ன பண்றது? அதுக்கு ரொம்ப நல்லா புரியுதுமா உங்களுடைய மன ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப பதட்டமா இருக்கு. நல்லா புரியுதுமா. இதுக்கு என்ன செய்யலாம், எப்படி அந்த நடந்த சம்பவங்களை மறக்கிறது அப்படின்னு நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் இது பல உண்மைகள் வந்து நீங்க உங்களுடைய மெசேஜ்ல தெரியுது. ஒண்ணு, பாலியல் பலாத்காரம் யாரோ தெரியாத மனிதர்களால் வந்து நிகழ்த்தப்படுவது இல்லை, தெரிந்தவர்களால், ஆசிரியர், டாக்டர், நம்ம வந்து ஒரு மதிக்கக்கூடிய நபர், நம்ம வீட்டுக்கு வருபவர், இவர்கள் மூலமா தான் நடக்குதுன்றது தெளிவா தெரியுது. ரெண்டாவது, அவர் வந்து நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டும் நீங்க மறுபடியும் சற்றும் தன் முயற்சியில் தளராத விக்ரமாதித்தன் மாதிரி மறுபடி வந்து அந்த அடிக்க அம்மியும் நகருமான்ற ஒரு ஆணுடைய மனோபாவத்துல 1 வருஷம் சென்று 2 வருஷம் சென்று திருமணம் ஆகியும் மறுபடி வந்து அப்ளிகேஷன் போட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு ஆணுடைய மனோபாவம். அதை நீங்க முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, எந்த அளவுக்கு வந்து இன்னமும் அது பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா, ஒரு நம்ம தெரிந்தோ தெரியாமலோ நம்ம ஒரு சேற்றையோ அல்லது மலத்தையோ காலில் மெரிச்சிட்டோன்னு வச்சுங்க, அதை சரியா கழுவணும். வந்து கழுவாம இன்னமும் அது ஒட்டி கொண்டு இருந்ததுன்னு வச்சுங்க, கடைசி வரைக்கும் நமக்கு வந்து ஒரு உறுத்தல் இருக்கும். ஒரு தெளிவா நீங்க வந்து என்னுடைய சம்மதத்தின்படி அது வந்து அது நிகழ்த்தப்படவில்லை, எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. இது வந்து ஒரு பஸ்ல ஒரு கூட்டத்துல ஒரு அயோக்கியத்தனமா வந்து இடிக்கிறதுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. அவருடைய பொசிஷனை யூஸ் பண்ணிட்டு அவர் என்னிடம் தவறாக நடந்து கொண்டார். ஒரு அளவு ஒரு கிஞ்சித்து எனக்கு அதுல வந்து கன்சர்ன் இல்ல, அதனால நான் அதுக்கு வருத்தப்பட வேண்டியது இல்லைன்ற ஒரு எண்ணம் முழுமையாக உங்க மனசுல வியாபிக்க வேண்டும். நீங்க தவறு செய்யல, அதுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டியதில்லை. இதுக்காக நீங்க வந்து உங்களுடைய கணவரை இவரோட உருவகப்படுத்திக்கிட்டு வீணா உங்களுடைய வாழ்க்கைய, நிம்மதிய, சந்தோஷத்தை, செக்ஸ் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ள வேண்டாம். இது வந்து ஒரு சமயத்துல வந்து தெருவுல நம்ம வந்து போகும்பொழுது கூட நம்மளை உற்று பார்க்கிறார். அந்த பார்வையில கூட ஒரு கற்பழிக்கிற ஒரு பார்வை இருக்கு. அதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு இருந்தா நம்ம தெருவிலே போக முடியாது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து அனுசரிச்சு நம்முடைய மனசு தெளிவா இருக்கட்டும். நான் உங்களை வந்து நீங்க அதுல உடன்படுறீங்கன்னு இல்ல, அந்த அளவுக்கு பாதிக்க இவ்வளவு தூரம் சென்சிட்டிவா தேவையில்லை. சில சமயம் வந்து சில குரல்களுக்கு, சில சப்தங்களுக்கு நாம் செவிசாய்ப்பது அவ்வளவு நல்லதில்லை என்றுதான் நான் சொல்றேன். நடந்த விஷயங்களை டோட்டலா மறந்துருவோம். இப்ப கல்யாணமாகி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இந்த வாழ்க்கையில அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, சந்தோஷமே நிலைச்சு நிற்கும். இப்ப கோவையில இருந்து குமார் நம்மோட தொடர்புல இருக்காரு. வணக்கம் குமார். மேடம், நான் இங்க கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. சொல்லுங்க குமார், என்ன பகிர்ந்துக்க போறீங்க? அதாவது ஒரு 20 வயசுல வந்து ஒரு பொண்ணை வந்து விரும்பினாங்க. தெளிவா கேட்கல குமார், கொஞ்சம். ஒரு 20 வயசுல, என்னோட 20வது வயசுல ஒரு பொண்ணை வந்து நான் விரும்பினேங்க மேடம். சரிங்க. என்னன்னா ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையினால நான் வந்து அவங்கள வந்து பார்க்க முடியாம ஒரு 10 வருஷம் வந்து இப்ப கடந்துருக்கு. இதுல 10 வருஷம் கடந்ததுக்கு அப்புறம் எனக்கு இப்ப திருமணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்கு. இப்ப என்னன்னா சமீபத்துல எனக்கு அந்த ஒரு பொண்ணு சம்பந்தமான ஒரு நியூஸ் ஒண்ணு கிடைச்சது. என்ன அப்படின்னா, இன்னும் வந்து கல்யாணம் பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவல் வந்து எனக்கு ஒண்ணு கிடைச்சதுங்க. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பயங்கர மனசுல வந்து பயங்கர ஒரு அழுத்தம், பயங்கர சங்கடம், இதெல்லாம் வந்து உருவாயிருக்கு. அப்ப நான் எப்படி இங்க வந்து நம்ம எனக்கு எங்க யாரை பார்த்தாலும் எனக்கு அந்த பொண்ணை பாக்குற மாதிரி ஒரு மனசுல ஒரு ஃபீலிங். நைட்டு வந்து சரியா தூக்கம் இல்லை. அப்புறம் வந்து பயங்கர கஷ்டமா இருக்கு மனசு.
அது என்ன பண்றதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனா எப்பவுமே இதே சிந்தனையாவே இருக்கு. நான் வந்து ஏதோ தப்பு பண்ணிக்கணும், ஏமாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். 20 வயசுல இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணி இருந்திருக்காரு. அந்த பெண் வந்து பார்க்க முடியறது இல்ல அப்படிங்கறதுனால இன்னும் கூட அவங்க கல்யாணம் ஆகாம இருக்காங்க அப்படின்ற தகவல் இவருக்கு வந்திருக்கு. இப்ப எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஈடுபாடே இல்ல, சரியா தூக்கம் இல்ல அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? காதலின் வலி. உங்களுக்கு கல்யாணம் இப்ப பண்ணிட்டீங்களாப்பா? நான் பண்ணிட்டேங்க மேடம். இவரும் பண்ணிக்கல. சில சந்தர்ப்ப சூழ்நிலையால தெரிஞ்சுட்டோம். சந்தர்ப்ப சூழ்நிலையால பிரிந்தாலும் நீங்க மனதாலையும் உங்களுடைய நினைவாலையும் அவங்க கிட்ட இருந்து பிரியல. இப்ப உங்களுக்கு அவங்க இன்னும் திருமணம் செஞ்சு கொள்ளாம இருக்காங்கிறத விட உங்களோட வலியும் அந்த ஏக்கமும் இன்னும் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றீங்களா? அது வந்து வருத்தத்தை வந்து தருது. அதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறீங்கப்பா? இப்ப அவங்களுக்கும் இன்னும் கல்யாணம் ஆலன்னு சொல்றீங்க, உங்களுக்கும் இன்னும் கல்யாணம் ஆலன்னு சொல்றீங்க. என்ன விதமான முயற்சி அவங்கள திரும்பி கான்டாக்ட் பண்ண முடியுமா? இல்ல நீங்க முடியாதுங்கிற நினைப்புல இருக்கிறதுனாலயே உங்களோட வலி இன்னும் ஜாஸ்தியா இருக்குதா? இப்ப இவருடைய கேள்வி அப்படின்னு இல்லாம இப்போ பொதுவாவே காதல்ல சேர முடியாம அந்த வழியில இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? இது ரொம்ப இண்டிவிஜுவலைஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஏன்னா சில பேர் வந்து காதல்ல தோல்வி அடைஞ்சிட்டு அந்த காதல்ல இருந்து வெளியில வரத்துக்கு நாள் எடுத்துக்கிறாங்க. சில பேரு சத்த மாத்திர மாதிரி காதலையும் மாத்திட்டு இருக்காங்க. ஒத்தருடைய அவங்கள ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய மனபாவம் எப்படி மாறுறதோ அதை பொறுத்துதான் இருக்கு. சில பேர் இப்ப இவரை மாதிரி அந்த ஏக்கத்திலையும் தாக்கத்திலையும் இப்ப வந்து தூக்கமும் இல்லாம தவிச்சிட்டு இருக்காருனாக்க நிச்சயமா அவர் வந்து இதுக்கு வந்து ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும். ஒண்ணு அவருடைய அந்த காதலி இன்னும் திருமணம் ஆகாம இருக்கான்னா அவளை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லாட்டா இவர் தன்னுடைய தூக்கத்தையும் தன்னுடைய கவனக்குறைவையும் தன்னுடைய வாழ்வு திறனையும் இம்ப்ரூவ் பண்ணறதுக்கு என்ன விதமான உதவி தேவைங்கிறத ஒரு கவுன்சிலிங் மூலமாவும் கவுன்சிலிங் இல்ல வேற ஏதாவது ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டிஸ் பிசிக்கல் இன்டென்சிவ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாருன்னா மென்டலா கொஞ்சம் டென்ஷன் குறையக்கூடும் இல்லையா? நிச்சயமா. தொடர்ந்து பல நண்பர்கள் இந்த மாதிரி மனக்குழப்பங்களோட கால்ஸ் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம் அவங்களோட மனதோட ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. பிடிச்சத செஞ்சா அதுக்கு பேரு சுதந்திரம். செய்யறத பிடிச்சு செஞ்சா அது சந்தோஷம். சந்தோஷங்களையும் பகிர தொடர்பு கொள்ளுங்க. 0443363299 மற்றொரு தொலைபேசி எண் 044304227777. இப்போ பாண்டிச்சேரியில இருந்து நித்யா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் நித்யா. வணக்கம் மேடம். சொல்லுங்க நித்யா, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மனதோடு பேசலாம்ல. எனக்கு இப்ப கல்யாணம் 1 வருஷம் ஆகுது. சரிங்க. இன்னும் குழந்தை எதுவும் இல்ல. சரிங்கம்மா. அது வீட்டுல வந்து சண்டை வருது. நான் சரியா நல்லா தூங்கிட்டே இருக்கேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல சண்டை போடுறாரு. எந்த வேலை செஞ்சாலும் அது வேகமா செய்ய மாட்டேங்கிறேன். ரொம்ப பொறுமையா சோம்பேறியா மாதிரியே இருக்கேன். எப்போ சண்டை வந்து எதனால சண்டை அதிகமா போட்டு இருக்கு. நான் தூங்குறேன்றதுதான் ஒரு பிரச்சனை. தூங்குறதுக்கு மட்டும்தான், தூங்கும் பொழுது மட்டும்தான் சண்டைகள் வருதாமா? அதை ஒரே காரணமா வச்சுதான் சண்டை போடுறாருங்களா? ஆமா, அதுதான் தூங்கிட்டே இருக்கேன், இந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்களா? சரி. இல்லையம்மா, உங்களுடைய இல்லற வாழ்க்கை உறவுகள் எல்லாம் நல்லா இருக்கா? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல இல்ல. ஏன் பகல் ஃபுல்லா தூங்குறீங்களா? இல்ல பகல் இல்ல, நைட்ல தான். காலைல எந்திரிக்கிறதே சீக்கிரம் எந்திரிக்க மாட்டேங்கிறேன். ஓ, வேற எதுவும் உங்களுக்கு வந்து பிரச்சனைக்கு காரணம் வேற எதுவும் இல்ல? வேற எதுவும் இல்ல, இதுதான் பிரச்சனை. கொஞ்சம் டல்லா ஃபீல் பண்றீங்களா? ஆமா. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆரம்ப இதுல வந்து 1 வருஷத்துல வந்து ரொம்ப பாராட்டுற ஒரு பருவம். ஹஸ்பண்ட் வந்து எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்னுடைய அம்மா சமையல் மாதிரி இல்ல, இந்த மாதிரி மோட்டார் பைக்கும் ஹஸ்பண்டும் வருஷத்துல வந்து எந்த ப்ராப்ளமும் கொடுக்க மாட்டாங்க. வருஷத்துல ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த அம்மா தூங்குறாங்க. மற்றபடி வந்து அவங்களுடைய இல்லற வாழ்க்கையில உறவுகள்ல எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. இவங்க வந்து கொஞ்சம் டல்லா இருக்காங்க, கொஞ்சம் சோகமா இருக்கலாம், மன வருத்தத்துடைய ஒரு முன்னுரையா கூட இருக்கலாம், ஆரம்பமா கூட இருக்கலாம், அல்லது வந்து இவங்க வந்து கொஞ்சம் டல்லா இருக்கலாம்.
கொஞ்சம் வந்து வேலை செய்யற பழக்கமே வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா இருக்கலாம். திருமணம்ன்றது ரெண்டு வேறு கலாச்சாரம், வேறு வேறு சமூக உட்பிரிவு, அவங்க குடும்பத்துல வந்து செய்ய வேண்டிய வேலைகள் இல்லாம இருக்கலாம். இவங்க வந்து எல்லாமே கொஞ்சம் விடிய காலையில ஏந்திருக்கிற குடும்பமா இருக்கும். அவங்க வந்து எல்லாம் முடிஞ்சு 8:30 மணிக்கு ஏந்திருக்கிற பழக்க வழக்கங்கள் கூட கொஞ்சம் நம்ம அகாமடேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். ஒரு மருத்துவரை பாருங்க, ஏன்னா மன வருத்தம் வந்து ஸ்லோவா இருக்குங்க, தூங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். இப்ப நீங்க வந்து பிரெக்னெண்டா இருந்து நீங்க தூங்குனீங்கன்னா அது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம், மசக்கைன்றது சந்தோஷமான ஒரு விஷயம். அது இல்லாத பட்சத்துல வருத்தம் வந்து நிச்சயமா வந்து அது ரூல் அவுட் பண்ணணும். மனநல மருத்துவரை பாருங்க, வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா, உடல் ரீதியான காரணங்கள் இருக்கா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, அல்லது வேற உடல் சம்பந்தமான நோய்கள் அல்லது ஸ்லீப் ரிலேட்டட் டிசார்டர் இருக்கா பாக்கணுமா. நீங்க வந்து புதுவையில இருக்கிறதால நீங்க வந்து ஜிப்பர்ல பாக்கலாம், அல்லது மனநல மருத்துவரையும் பார்க்கலாம், இல்ல அரசு பொது மருத்துவமனையில கூட நீங்க பார்க்கலாம். இதுக்கு என்ன காரணம்னு கண்டறிஞ்சு அது சரி செஞ்சிட்டோம்னா சண்டையே வராது, கவலையப்படாதீங்க. இப்ப நம்மோட கும்பகோணத்துல இருந்து கவிதா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் கவிதா. வணக்கம் மேடம். சொல்லுங்க கவிதா, என்ன பக்கம் பேசலாங்களா? தாராளமா தாராளமா. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 4 வருஷம் ஆகுது. ஆனா வந்து என் கல்யாண வாழ்க்கை ஒரு 3 monthsலயே முடிஞ்சிருச்சு. அதாவது நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணி அது இப்போ டிவோர்ஸ்ல முடிஞ்சிருச்சு. இப்போ நானும் என் குழந்தையும் தனியா தான் இருக்கோம். இப்ப அந்த ஒரு 3 மாசத்துல நடந்த கஷ்டங்கள், மன வருத்தத்துல வந்து என்ன சொல்றேன், என் மனசும் உடம்பும் நிறையவே பாதிப்பு அடைஞ்சிருக்கு. அதுல இருந்து வந்து இன்னும் கூட சரியா வெளியே வர முடியல. அதாவது எனக்கு இப்போ இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது எது சாப்பிட்டாலும் வந்து லூஸ் மோஷன் ஆயிடுது, அப்புறம் டெய்லி ஃபீவர் வர்றது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. நான் வந்து என்னதான் ட்ரீட்மெண்ட் 1 year 1.5 years ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். அப்ப கூட வந்து எனக்கு ரிலீஃப் கிடைக்கல. ஏன்னா வந்து இந்த பிரச்சனைக்கு காரணமே வந்து ஸ்ட்ரெஸ். நீங்க அதுல இருந்து வெளியில வந்தாதான் இது வந்து சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் வந்து என்ன மாதிரி என்னோட மன வலிமை பெறறதுக்கு நான் வந்து எப்படி என்ன ஆக்டிவிட்டிஸ் எடுத்துக்கணும், நான் எப்படி வந்து இதுல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கறத பத்தி டாக்டர் கொஞ்சம் சொல்றீங்களா? உங்க வீட்டுக்காரோட இருக்கீங்களாமா? இல்ல பிரிஞ்சுட்டாங்க, கல்யாணமாகி 3 இல்ல நாங்க பிரிஞ்சிட்டோம். 3 மாசத்துலயே நாங்க பிரிஞ்சிட்டோம். என்ன காரணத்துக்காக பிரிஞ்சீங்க? அவரோட பிஹேவியர் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு. எப்படி சொல்லணும்னா, அந்த 4 செவரு தவிர வெளியில போக கூடாது, பக்கத்து வீட்டுல பேசக்கூடாது, நிறைய பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாரு. அவருக்கு நான் பேசக்கூடாது, சிரிக்க கூடாது, போன் பேசக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அவர் வந்து என்கிட்டயும் பேச மாட்டாரு, சிரிக்க மாட்டாரு. நாங்க தனியா டெல்லியில இருந்தோம், யார் கூடயும் பேசக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஒரு மாதிரி அப்படியே உள்ளார இருந்து எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சுங்க. அப்புறம் அவரை வந்து கூட்டு சமாதானப்படுத்தி நம்ம என்ன ஏதுன்னு பேசலாம்னு நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனா எதுவுமே வந்து அவரு வந்து வழிக்கு வரல. அதனால வந்து இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப வந்து அது முடிஞ்சு போன கதை. இப்ப வந்து என்னோட உடல்நிலை மனநிலைமையில இருந்து நான் எப்படி முன்னேறி வர்றது அப்படிங்கறதுக்காக கேக்குறேன். நீங்க வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சொன்னீங்கல்ல, உடலும் மனசு வந்து 2 தண்டவாளம் மாதிரி. உடல்ல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் போது அது மனசை பாதிக்கும். அதே மாதிரி மனசுல இருக்கிற பிரச்சனைகள் உடம்புல இருக்கிற சில விளைவுகளை ஏற்படுத்தும், அல்லது உடலில் ஏற்படும் பிரச்சனைகளை அதிகப்படுத்தும், ஆம்பிளிஃபை பண்ணும். இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்ன்றது குடல் ரீதியான சில பரிசோதனைகளை பண்ணிவிட்டு, மருந்து மாத்திரைகளை கொடுத்து விட்டு, ஒரு பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு பதட்டமான ஒரு பயம் கலந்த நிலைமையில அந்த குடல் வந்து சரியா வேலை செய்யாதுன்றதுதான் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். இதனுடைய இப்ப இருக்கிற கான்செப்டே கொஞ்சம் கான்ட்ரடிக்டிங்கா இருக்கு. பயந்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும், சில பேருக்கு அதிகமா மோஷன் போகும், சில பேருக்கு மோஷன் போகாது, செரிக்காது. இது வந்து உங்களுடைய மனோபாவத்தை பொறுத்து இருக்கு. ஏற்கனவே வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, பிரிவில் இருக்கிறீங்க, டிவோர்ஸ் ஆகி குழந்தையோட இருக்கிறீங்க. முதல்ல நீங்க படித்திருந்தால் அந்த படிப்புக்கு ஏற்ப ஒரு வேலைக்கு தேடி கொள்ளுங்கள். படிக்காவிட்டாலும் ஏதாவது ஒரு தொழில் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சமூக நிகழ்வுகள்ல நீங்க வந்து டைவர்ட் பண்ணுங்க. வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்காதீங்க. அதாவது காலம்ன்றது எல்லா புண்களையும் ஆற்ற வல்லது, அல்லது புறையோடு இருக்கும் புண்ணை கூட கொஞ்சம் மறைக்க வல்லது.
டைம் இஸ் த சேஞ்சிங் ஃபேக்டர் அல்லது ஹீலிங் ஃபேக்டர் சொல்லுவாங்க. எல்லா புண்களும் வந்து மறக்கப்படும் காலத்தின் அடிப்படையில. முதல்ல ஒரு வேலைக்கு போங்கம்மா, ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கட்டும். உங்க குழந்தைய பத்தி நினைங்க, அதை கொஞ்சம் வளர்க்கிற முயற்சியில ஈடுபடுங்க. மற்றபடி வந்து அதாவது பாஸ்ட் இஸ் மெமரி, அது சந்தோஷமா இருக்கும்போது அதை நினைத்திருக்கலாம். பிரசன்ட் இஸ் த ரியாலிட்டி, ஃபியூச்சர் இஸ் த ஃபெய்த். நம்முடைய கடந்த காலம் நன்றாக இருந்தால் அதை நினைத்து நினைத்து சந்தோஷப்படலாம். வருத்தமா இருக்கும் பொழுது இந்த நிகழ்காலத்துல வாழுங்க. மற்றபடி வந்து உங்களுடைய நம்பிக்கையை வைத்துக் கொண்டு இந்த நிமிஷம் இந்த தருணம் அனுபவித்து வாழுங்கள். இதை வந்து எதிர்கொள்ளுங்க, பிரச்சனைகள் இருக்காது. இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் கூட ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஒரு லெவல்ல அதையும் நீங்கள் வந்து எதிர்கொள்ளலாம். கவிதாவே சொல்லிருந்தாங்க, அது முடிஞ்சு போச்சுமா, அதை பத்தி நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தோஷமான நாட்களை நினைச்சு வாழுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப சென்னையில இருந்து கார்த்திக் தொடர்புல இருக்காரு. வணக்கம் கார்த்திக். வணக்கம் மேடம். வணக்கம் கார்த்திக், சொல்லுங்க என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம் இப்ப வந்து எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு 12 இயர்ஸா வந்து சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு. சரிங்க. இப்ப வந்து எனக்கும் என் தங்கச்சிக்கும் இல்ல என்னோட ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கும் இல்ல அவர் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கும் வரதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? ஓகே, என்ன ப்ராப்ளம் உங்க அம்மாக்குன்னு சொல்ல முடியுங்களா? சைக்காட்ரிக் ப்ராப்ளம்னா எப்படி சொல்றது, நான் தூங்க மாட்டாங்க, வேற ஏதாவது கற்பனையா யோசிப்பாங்க, பேசுவாங்க. சரி, ஓகே, இதை நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஃபியூச்சர் ஜெனரேஷனையும் பாதிக்குமா இப்படிப்பட்ட ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளம்? அதாவது மனநோய் பொறுத்த வரைக்கும் there is no immunity at all. இதுக்கு வந்து பெரிய வந்து எதிர்ப்பை வந்து மனநோய் வராம தடுப்பதற்கு எந்த விதமான மருந்துகளோ, இப்ப இம்யூனைசேஷன் போடுறோம்ல தடுப்பூசி, அந்த மாதிரி கிடையாது. நாளை அல்லது நாளை மறுநாள் வந்து நானே கூட வந்து மனநோய் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஏற்கனவே பாதிக்கப்பட்டு ஓரளவு மேனேஜ் பண்ணி இருக்கலாம். நோபடி இஸ் கம்ப்ளீட்லி நார்மல் ஆர் நோபடி இஸ் கம்ப்ளீட்லி அப்நார்மல். ஏதோ ஒரு அளவு வந்து வாழ்க்கையில ஓடின்னு இருக்கு, வீட்டுல தாங்கிக் கொள்ளுகிறார்கள் நண்பர்கள். கொஞ்சம் வந்து எங்க வண்டி சைக்கலாஜிக்கல் ஈக்குலிபிரியம் கொஞ்சம் ஓரளவு இருக்கு. ஆனால் எனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வரும்ன்ற சாத்தியக்கூறுகள் இருக்கிறதோ அதே மாதிரி சாத்தியக்கூறுகள் உங்க அம்மாவுக்கு இருப்பதால் உங்களுக்கு அந்த சாத்தியக்கூறுகள் சற்று அதிகமா இருக்கு. எனக்கு இப்ப சுகர் இருந்ததுன்னா, டயபெட்டிஸ் இருந்ததுன்னா என்னுடைய குழந்தைகளுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. நீங்க வந்து இன்னைக்கு 4ல் ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் வருது, 5ல் ஒருத்தருக்கு ஹைப்பர் டென்ஷன் வருது. 2020 ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு வந்து மனநோய் மன பிரச்சனைகள் இருக்கு. 5 பேருக்கு ஒரு தடவை ஒருத்தருக்கு டிப்ரெஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காதுங்க. அதாவது வந்து இன்று வந்து நீங்க வந்து சந்தோஷமா இருக்கிறீங்க, பிரச்சனைகள் இல்ல. 6 வரும்பொழுது நம்ம பாலத்தை பத்தி யோசிக்கலாம். நீங்க அதை பத்தி வருமுன் காப்போம்னா பரவாயில்ல, வருமுன் பயப்படாதீங்க. அது தேவையில்லாத ஒரு சித்தாந்தம். இப்ப நம்மோட நாகர்கோயில இருந்து ஜெசிமா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் ஜெசிமா. வணக்கம் ஜெசிமா. ஹலோ, இணைப்புல இருக்கீங்களா ஜெசிமா? ஹலோ, வணக்கம் மேம். சொல்லுங்க, மனதோட பேசலாம்ல, என்ன பகிர்ந்துக்க போறீங்கம்மா? ஹலோ, சொல்லுங்க, தெளிவா கேக்குது ஜெசிமா, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மனதில கஷ்டத்து மனதில பாதிப்பு. சொல்லுங்க, டாக்டர் கிட்ட தானே, தாராளமா பேசலாம், சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து மேரேஜ் ஆச்சு. சரிங்க. மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் இறந்து பண்ணாங்க. பேச முடியுமாமா? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. டிவி பாத்துட்டு இருக்கீங்கன்னா அது வால்யூம் குறைச்சிடுங்க, அப்பதான் தெளிவா கேக்குமா. உங்க ப்ரோக்ராம் டெய்லி பாப்பேன், கான்டாக்ட் பண்ணி பார்த்தா நம்பர் கிடைச்சு. சரிங்கம்மா. உங்களுக்கு டாக்டர் எனக்கு வந்து மனநிலை கொஞ்சம் பாதிப்பு போல வருது, சொல்ல தெரியல. ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. சரிங்க. பெண் குழந்தைங்க, குடும்பங்கள்லாம் பெரிய வசதியில இருக்காங்க, யார கொண்டு கிடையாது. வேலைக்கு ட்ரை பண்ணா யார் நல்லா வரும். நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுமா, அப்பதான் நம்ம வந்து தெளிவா பேச முடியும். நீங்க பேசுறது எங்களுக்கு தெளிவா கேட்கும், அப்பதான். டாக்டர் பேசுறது கேட்கணும் இல்ல? என்னதுங்கம்மா? சரி மேடம், கரெக்டு. மனநிலை மனநிலை டாக்டர் ஹார்ட் ப்ராப்ளம், பிளாக் அடக்குன்னு டேப்லெட் பண்றீங்க. அந்த டேப்லெட் பேர் அது போட்டாதான் தூக்கம் வருது. 2008 ஹஸ்பண்ட் 2000 ஒரு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். வேற என்ன மாத்திரை? வேற வந்து கெலாப்பின் 14 ஒரு டேப்லெட் பண்ணிருக்காங்க. என்னது தெளிவா சொல்ல முடியுமா பேரு? கெலாப்பின் 14.
ஆமா கெலாட்டின் 14. ஒன்று இருதயம் டாக்டர் நார்வேல இருதயம் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன். சரிங்கம்மா. உங்க பிரச்சனை என்னம்மா? கெலாட்டின் டாக்டர் கெலாட்டின். சரிங்கம்மா, இப்ப உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? எனக்கு ஆக்சுவலி வந்து இந்த மாத்திரை எடுக்காட்டா வந்து தலை வந்து எல்லாம் பாதிப்பா இருக்கு. சரி. பிளாக் அடப்பு. ஓகே. என்ன கடைசி என்ன சொன்னீங்க? பிளாக் அது எடுத்தாதான் உங்களுக்கு வந்து ரிலீஃப் இருக்கு. பாருங்க, அதாவது உங்களுக்கு வந்து கணவனை இழந்து இருக்கீங்க, தனியா இருக்கிறீங்க, பிரச்சனைகள் இருக்கு, அதனால வந்து நிச்சயமா வந்து இந்த மாத்திரைகள் இல்ல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு இன்சிடென்டல் பினாமினல். இது வந்து உங்களுக்கு வந்து வேற ஒரு நோய் இருக்கு. ப்ராபப்ளி வந்து மனம் பிறழ்ந்த நோய் அல்லது மனச்சிதைவு நோய் இருக்கலாம், இல்ல ஒரு மன வருத்த நோய் அல்லது எழுச்சி நோய் இருக்கலாம். மூட் டிசார்டர் மாதிரி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து இரவு தூக்கத்துக்கும் அந்த ஃபோர்ட்டுன்னு ஒன்று சொன்னீங்கல்ல, அதை வைத்துக்கொண்டு நான் அனுமானிப்பதில் வந்து கொஞ்சம் தெளிவா பேசுறீங்க. வேற எதுவும் பிரச்சனைகள் இல்லை. அதனால வந்து ஒரு மன வருத்த நோய் அல்லது மன எழுச்சி நோய் மூட் டிசார்டர் இருக்கலாம். இது வந்து கொஞ்சம் ரசாயன பொருள் குறைவதால கொஞ்சம் வருத்தம் போகலாம். அதிகமாகும் போது கொஞ்சம் எழுச்சி நிலைமைக்கு வரலாம். ஓரளவு பேலன்ஸ்ல இருக்கணும்ன்றதுக்காக இதை சாப்பிட்டாக வேண்டிய கட்டாயம். இப்ப வந்து சுகர் எப்படி நார்மலா வைத்துக் கொள்ள வேண்டும், இல்ல பிபி எப்படி நார்மலா வைத்துக் கொள்ளறதுக்காக நம்ம சில சாப்பாடை வந்து சாப்பிடுறோம், சில மாத்திரைகளை உட்கொள்ளுகிறோம்ல, அந்த மாதிரி நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கான்னா ஒரு பீரியாடிக்கா வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. உங்களுடைய மருத்துவரை தொடர்ந்து நீங்க வந்து ஆலோசனை பெற்று வருவது நல்லதுமா. மருந்து தொடர்ந்து சாப்பிட்டு அப்பப்ப இடைவெளியில செக்அப்ஸும் வேண்டிருக்கும் இல்ல டாக்டர்? இப்ப நம்மோட மதுரையில இருந்து பாரதி தொடர்புல இருக்காங்க. வணக்கம் பாரதி. பாரதி இணைப்புல இருக்கீங்களாமா? இருக்கேன் மேடம். சொல்லுங்க பாரதி, மனதோட பேசலாம்ல, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம் நான் வந்துட்டு ஒருத்தர் விரும்பினேன் மேடம். சரிங்கம்மா. அது வந்துட்டு எப்படியாவது வீட்டுல பேசி நம்ம பண்ணிக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்துட்டு பண்ணேன் மேடம். சரிங்கம்மா. அது வீட்டுல நான் பேசினேன். ஆனா அது வந்துட்டு இன்டர் காஸ்ட்னால வீட்டுல ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க மேடம். ஓகேமா, என்னாச்சு? அதுக்கப்புறமா என்னாச்சுமா? நான் வீட்டுல எவ்வளவோ பேசினேன். ஆனா அம்மா அப்பா வந்துட்டு நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க சூசைட் பண்ற லெவலுக்கு போயிட்டாங்க மேடம். என்னால அவங்க சொல்றதையும் கேட்க முடியல, என்னோடதையும் நிறைவேற்றிக்க முடியல. அதனால நான் சூசைட் பண்ணிட்டேன் மேடம். இல்லம்மா, இப்போ உங்களுக்கு இப்ப என்னமா ஆகுது? இப்ப நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா, படிச்சிட்டு இருக்கீங்களா, என்ன செஞ்சு? இல்ல நான் எம்காம் படிச்சிருந்தேன் மேடம். ஓகே. காதல் அப்படின்னு வரும்பொழுதே எல்லோருமா இமோஷனலா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. ஆனா இந்த இமோஷனல் டிசிஷன் முக்காவாசி நேரங்கள்ல சூசைட் அப்படில தான் போய் முடியறது. சரஸ் பாஸ்கர், ஜெனரலாவே காதல்ல விழுந்து இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இவங்க காதலிக்கும் போது ஜாதி மத காதலுக்கு கண்ணில்லன்னு சொல்லுவாங்க. அதனால காதலிக்கும் போது இவங்க ஜாதி மதம் எதையும் பார்க்காம காதல்ல விழுந்துட்டு அதுக்கப்புறம் பெற்றோர்களுடைய சம்மதம்னு போகும்போது அந்த பெற்றோர்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. அவங்க வந்து இந்த ரிலிஜன் காஸ்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறவங்களா இருந்தானாக்க நிச்சயமா இவங்களை தடுக்கிற மாதிரி தான் தடுக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து மேஜரா என்னன்னு எனக்கு தெரியல. இவங்க படிப்பு எம்காம் படிக்கிறதுனா நிச்சயமா 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களா தான் இருக்கணும். இப்ப அவங்க வந்து எம்காம் படிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. ஒருவேளை வீட்டுல வந்து இவங்க மேல நம்பிக்கை இல்லாம படிப்பையும் நிறுத்திட்டாங்களா என்னன்னு தெரியல. சோ வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த வெறுமையா இருக்கிற நேரத்துல இந்த சிந்தனைகள்லாம் வந்து அவங்களுடைய பயம் கவலை, ஏன்னா அந்த இவங்களுடைய பாய் ஃப்ரெண்டோட தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலையில தான் வீட்டுல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறத என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. அந்த சைட்ல என்ன நடக்கிறதுன்னு இங்க தெரியல, இங்க என்ன நடக்கிறதுன்னு அங்க தெரியலங்கும் போது ஒரு பயம், ஒரு கவலை, ஒரு ஏமாற்றம், ஏதோ அவங்கள ஒரு கார்னர் பண்ணி விட்டா மாதிரி தான் அவங்களுக்கு தோணும். ஆக்சுவலா இவங்க 2 பேரும் எவ்வளவு முடிவா இருக்காங்க இந்த திருமணம் செய்து கொள்ளணும் அப்படிங்கறத வந்து எப்படி அவங்க செய்யணும்னா தற்கொலை முடிவுனால இல்லமா, நீங்க உங்களுடைய வீட்டுல பேசுறதும் அவர் வீட்டுல பேசுறதும் நீங்க வந்து அறிவுபூர்வமாவும் ஆக்கப்பூர்வமாவும் நீங்க இதை அணுகணும். உணர்வு பூர்வமா அணுகினா உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்காது. நிச்சயமா சூசைட் பண்ணணும்னு தான் தோணும். அறிவுபூர்வமா ஆக்கப்பூர்வமா நீங்க வந்து இந்த காதலை திருமணத்துக்கு கொண்டு போவது எப்படின்னு நீங்க இந்த எனர்ஜியை நீங்க அதுக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். வாழ்க்கையில வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு முடிவோட இருங்க. வீட்டுல இருக்கவங்களுக்கு நாள் பல புரியவும் வரும். அவங்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சூழலை கூட அது ஏற்படுத்துமா.
இப்ப நம்மோட மும்பைல இருந்து செந்தில் தொடர்புல இருக்காங்க. வணக்கம் செந்தில். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க செந்தில், என்ன பகிர்ந்துக்க போறீங்க? எனக்கு கொஞ்சம் வயசு வந்து 34 ஆகுது. சரிங்க. நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு 1 இயராக வந்து என்ன ஆகுதுன்னா, நைட்டு தூங்கிட்டு காலையில எழும்போது ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் தூக்கத்துல வந்து ஏதாவது ஒரு கனவு மாதிரி ஏதாவது ஒண்ணு போயிட்டே இருக்கு. அதனால உங்க தூக்கம் கெடுதுங்களா? அதாவது தூங்குன மாதிரி இருக்க மாட்டேங்குது. மார்னிங் எழும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டேங்குது. அதாவது ஏதோ டல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அதுல என்ன வந்து தலை வந்து ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ற மார்னிங். ஆபீஸ்ல இருக்க ஒர்க் லோடு இஷ்யூ, அந்த ஸ்ட்ரெஸ் அது மாதிரி ஏதாவது இருக்குங்களா, இல்லன்னா வேற ஏதாவது ரீசன் இருக்குங்களா? கேட்டு தெரிந்து கொள்ளலாம். டாக்டர் அசோகன், இவருக்கு உங்களுடைய ஆலோசனை. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா தூக்கம் வந்து பொதுவா வந்து 2 விதமா பாதிக்கப்படலாம். ஒன்னு ஸ்லீப் ரிலேட்டட் டிசார்டர்ல உங்க வந்து ஒவ்வொரு 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை ஒரு ஆழ்நிலை தூக்கத்துக்கு நாம செல்கிறோம். அந்த ஆழ்நிலை தூக்கத்துல தான் கனவுகள் வருது. அந்த கனவுகள் வந்து நமக்கு ஏற்ற மனநிலைமையில இருக்கும் பொழுது அந்த கனவுகளால் நமக்கு பிரச்சனை இல்லை, தொடர்ந்து அதை தூங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனா வந்து நீங்க காலையில ஏஞ்ச உடனே என்னால முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு, உங்களுடைய தூக்கம் கெடல, தூங்கி எழுந்த உடனே டயர்டா இருக்கு, கொஞ்சம் ஒரு லேக் இருக்கு, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாள் சென்றுதான் நீங்க வேலை செய்ய முடியுது. இது வந்து தெரியல, இது வந்து எண்டோஜினஸ் டிப்ரெஷன் மாதிரி கூட சொல்லலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வாழ்வுல நிகழ்வுகள்ல வந்து ஏற்படும் பொழுது அதனால் தூக்கம் வருத்தம் ஏற்பட்டு தூக்கம் வந்து குறைவு ஏற்பட்டா என்ன ப்ராப்ளம் வரும்னா, தூங்க போறதுல பிரச்சனை வரலாம். நைட்ல போய் நான் படுப்பேன், என்னால தூக்கம் வராது, அது இந்த நியூராட்டிக் டிப்ரெஷன்ல வரலாம். ஒரு எண்டோஜினஸ் டிப்ரெஷன், எண்டோஜினஸ் உடம்புக்குள்ள இருக்கிற மாறுதல்களால நாளமில்லா சுரப்பிகள், ரசாயன மாறுதல்கள், மற்ற நரம்பு திசுக்களில் ஏற்படும் மாறுதல்கள்ல காலையில நைட்டு படுக்கும்போது தூக்க பிரச்சனை இருக்காது. காலையில ஏஞ்ச உடனே கொஞ்சம் விடிகாலையில தூக்கம் வரலாம், முழிப்பு வந்துடலாம், ஏஞ்ச உடனே டயர்டா இருக்கும், கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஒரு நமக்கு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும், ஒரு எதுலயுமே ஒரு நாட்டம் இருக்காது, நம்ம வேலையை எடுத்து செல்வதற்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். சாயங்காலத்தை கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் குறைந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். வருத்தம் இருக்கான்னு பாருங்க, ஒரு மனநல மருத்துவரை பாருங்க. கண்டிப்பா வந்து ஏன் காலையில அல்லது சமயத்துல வந்து வாந்தி ஏதாவது வருதா இல்ல தலைவலி வருதுன்னா நீங்க நரம்பியல் மருத்துவரையும் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இத வந்து கொஞ்சம் சாதாரணமா எடுத்துக்க வேணாம். இது வந்து ஒரு எதுவும் நிகழ்வுகள் சம்பந்தப்பட்டது இல்ல, ஒரு மாசமா இல்ல ஒரு 2-3 மாசமா இருக்கலாம். பட் இருந்தாலும் அது தூக்கம் வந்து தூங்க போவதுதான் பிரச்சனையா இருக்கும். ஆமா, தூங்கி ஏஞ்ச உடனே பிரச்சனை வர்றதுன்னா அது வந்து எண்டோஜினஸ் டிப்ரெஷன் அல்லது நரம்பு சம்பந்தமான. உடனடியாக செந்தில் வந்து டாக்டரை நீங்க போய் ஆலோசனை கேட்டீங்கன்னா என்ன இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு தெளிவும் உங்களுக்கு ஏற்படும். இப்ப நம்மோட திருச்சியில இருந்து ராணி தொடர்புல இருக்காங்க. வணக்கம் ராணி. வணக்கம் ராணி. ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க ராணி, என்ன பகிர்ந்துக்க போறீங்க நம்ம மனதோட? எனக்கு இப்ப 49 இயர்ஸ் ஆகுதுங்க. சரிங்க. எனக்கு இப்ப வந்து அதாவது சொல்றது கஷ்டமா இருக்கு, ஆனா சொல்றேங்க. அதாவது 10 இயர்ஸா ஒருத்தர் இது பண்ணிட்டேன், மேரேஜ் ஆனவங்க. ஆனா இப்ப வந்து அவங்க எது கண்டுக்கிறது இல்ல, நான் ரொம்ப நல்லா பழகிட்டு இருந்தாங்க. சரிங்க. இப்ப வந்து என்னால ஒன்னும் மறக்கவும் முடியல, அவங்க பேசுறது இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி, எனக்கு நான் இப்ப என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு ஒரு பேர குழந்தை வந்தா கூட நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறேன். என்னோட இது எப்படி நான் போக்குறதுன்னு தெரியல. இல்லம்மா, தெளிவா புரியலமா நீங்க பேசுறது. டிவி பாத்துட்டு இருக்கீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிருங்க. ஓகே, கம்மி பண்ணிட்டேங்க. சரிங்க. இப்ப அவர் உங்களோட பேசுறது இல்லீங்களா? ஆமா, பேசுறது இல்லைங்க. ஆனா என் மனசு வந்து மறக்கணும் எவ்வளவோ ட்ரை பண்றேங்க, மறக்க முடியல அவங்க. இதுக்கு என்ன பண்றது ஒண்ணும் புரியல. அவரு எங்க வீட்டுல அவர் ரொம்ப நல்ல எம்எல்ஏ உயிரே வச்சிருக்காரு. சரிங்க. என்ன அதுக்கு டாக்டர் தான் ஏதோ இது பண்ணணுங்க, நான் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுங்க. ஓகே, நம்ம ஆலோசனைங்கிறது கேட்கலாம் தனிப்பட்ட முறையில. இந்த ஒரு இவங்களுக்கு ராணிக்கு என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? அதாவது நம்ம இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஆசைப்படுற ஒரு மனசு. ரெண்டாவது, எந்த உறவு நிலையில்லாத உறவோ, எந்த உறவு வந்து சமூகத்தால் அங்கீகரிக்கப்படாத உறவோ, அந்த உறவு இருக்கும்போது ஒரு த்ரில் ஏற்படுது. அத வந்து சில சமயம் வந்து
இந்த மாதிரி வந்து கூடாத உறவுகள்ல வந்து நம்ம நாள் முழுவதும் அவங்களோட இருக்க முடியாது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசா ஒரு பூத கண்ணாடி மேலமா பார்க்க முடியும். அந்த நேரத்துல அந்த தருணத்துல இதுதான் வாழ்க்கை, இதுதான் சொர்க்கம், இதுதான் என்னுடைய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை இழப்பதற்கு, நம்மை தொலைப்பதற்கு, தொலைந்து போவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. நீங்க வந்து முதல்ல வந்து தெளிவா இருக்கணும். உங்களுடைய கணவர் வந்து எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்கல, நல்லபடியா வச்சிருக்கார். மறுபடி வந்து எங்கேயோ ஒரு தடம் மாறி இருக்கீங்க, ஒரு தளம் மாறி இருக்கீங்க, ஒரு கூடாத உறவுல இருந்திருக்கீங்க, அதை இதை கம்பேர் பண்ணிருக்கீங்க. யூசுவலா சொல்லுவாங்க இந்த கள்ள நட்பு அல்லது அந்த தேவையில்லாத கூடா உறவுகளுக்கு தான் பொசசிவ்னஸ் ரொம்ப அதிகமா இருக்குமா. அதுல வந்து சமயத்துல வந்து குற்றம் புரிவது இல்ல கொலையில முடிகிறது இதெல்லாம் வந்து ஆரம்பிக்கும். முதல்ல தெளிவா எடுத்துங்க. உங்களுடைய சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உறவுல இருக்கிறீங்க. அதே ரெண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை. மூணாவது, இதுக்காக வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா பிரச்சனையை உணர ஆரம்பிச்சிருக்கீங்க. எந்த ஒரு விஷயம் சமூகத்தால் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறதோ அதை வந்து ஒதுக்குவது, விலக்குவது நல்லதுமா. மனசை நம்ம தொலைச்சிருந்தாலும் எங்கேயோ நம்ம தெரிஞ்சுதான் தொலைஞ்சிருக்கோம். அடிப்படையில யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியாம வந்து தொலையல, தெரிஞ்சு விரும்பி கொஞ்சம் ஒரு த்ரில்லுல சில சமயம் வந்து திருட்டு மாங்காய் வந்து கொஞ்சம் அதிகமா சுவை இருப்பது போல் தோன்றும். ஆனா உண்மையில் அது வந்து கடைசியில் கசக்கும், வாந்தியும் வரும். அதுதான் உண்மையான நிலவரம். டெஃபினட்டா இப்ப ராணி இருக்கிற நிலைமையை பார்த்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் குற்ற உணர்வும் இருக்கும்னு தோன்றது. கொஞ்சம் அவங்களுடைய தன்னுடைய ரெஸ்பெக்டையும் இந்த ரிலேஷன்ஷிப்னால இழந்துட்டாங்களோன்னு தோன்றது. ஏன்னா முன்னாடி பேசிட்டு இருந்தவர் இப்ப அவங்க கூட பேச மாட்டேன்றாங்க. அலட்சியப்படுத்துறதுனால இவங்களுக்கு தன்னுடைய செல்ஃப் எஸ்டீமே ஒரு குவெஸ்சன் பண்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இந்த தாக்கத்தோட அவங்க வந்து வாழ்க்கையை ஈடுபடுத்தினா டெஃபினட்டா இது வந்து ஒரு மனச்சோர்வுல போக சான்ஸ் இருக்கு. ஒரு மனநல ஆலோசகர்கிட்டயோ இல்ல உங்க குடும்பத்துல உங்க சிஸ்டர்ஸ் யார்கிட்ட நீங்க க்ளோஸா மனசு விட்டு பேசி இந்த கில்ட் ஃபீலிங்ல இருந்து நீங்க வெளியில வரதுக்கு உண்டான ஒரு இதை நீங்க வெளியில கொண்டு வந்தாதான் அப்படின்னா வந்து வாழ்க்கை இதுக்கப்புறமா நடத்திட்டு போக சந்தோஷமா இருக்கும். நிச்சயமா. ஓகே, நிறைய பேர் கால் பண்ணிருந்தாங்க. எல்லாருக்குமே உங்களுடைய விலை மதிப்பற்ற ஆலோசனைகளை சொல்லிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ரெண்டு பேருக்குமே. வாழ்க்கையில நாம எங்க இருக்கோம்னு நினைச்சோமோ அங்க போகவே முடியாத ஒரு நிலைமை கூட நமக்கு வரலாம். ஆனா இப்ப நம்ம எங்க இருக்கோமோ இந்த இடத்துக்கு நம்மள அழைச்சிட்டு வந்தது இதுக்கு முன்னாடி நம்ம செய்த நம்மளோட செயல்கள் தான். அத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கறத உணர்ந்து இங்க இருந்து எப்படி நாம அடுத்த கட்டத்துல எடுத்து வைக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம். வாழ்க்கையும் அது வாழ்வதும் நம்ம கிட்டதான் இருக்கு. மீண்டும் நாளை சந்திப்போம். மனதோடு பேசும். உங்களிடமிருந்து விடை பெறுவது அன்புடன் திவ்யா.